வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த குரோன்ஜில் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெர்த் நகரத்தில் வந்து நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சில தரமான சம்பவம்லாம் நடந்திருக்குது. சுருக்கமாக ஒரே விஷயம் சொல்லணும்னா, நம்ம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் செத் ரோலின் அவங்களுடைய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம செத் ரோலின் வந்து வரலாறு படைச்சிட்டாரு. ஸோ வின் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சி கொண்டிருந்த நம்ம கோடி ரோட்ஸ் வந்து வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டாரு. ஸோ இது மாதிரி தரமான சம்பவம்லாம் நடந்திருக்கு. வாங்க நம்ம இந்த குரோன்ஜில்ல என்ன நடந்ததுன்றதை முழுசாக பார்க்கலாம். முதலாவது மேட்சாக பார்த்தீங்கன்னா, நம்ம ரோமன் ரெயின் வெர்சஸ் பிரான்சன் ரீட் அவங்களுக்கான மேட்ச் தான் நடந்து கொண்டிருந்தது. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் எப்போயாவது சிரிச்சதை பார்த்துருக்கீங்களா? இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணி அடித்தாருங்க. நம்ம பிரான்சன் ரீடை வந்து ஒரு வகையாக வெளுன்னு வெளுத்துட்டாரு. அது ஆஸ்திரேலிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை விரும்புவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை அறிந்த நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்டு, பேஸ்கெட் பால் இதெல்லாம் தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீடை வந்து அடிச்சிருப்பார். ஸோ அவருடைய கைவசம் தான் இருந்தது இந்த மேட்ச்சு. ஸோ அவருடைய ஆட்சி தான், அவருடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா மைக்கை வச்செல்லாம் பேசியிருப்பார். ஸோ பெர்த் மக்களே அக்னாலஜ் மீ, இது உங்கள் ட்ரைபல் சீஃப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணி நம்ம பிரான்சன் ரீடை வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ நம்ம தலையாட்டி கோழி இருக்கான் பார்த்தீங்களா, பான் பிரேக்கரு. ஸோ அவன் வந்து இடையில வந்துட்டான். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து செமையாக தாக்கிட்டான். ஸோ அவனுடைய ஸ்பீரை போட்டிருப்பான். ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா தலைகளாக மாறி போச்சு. இது குறைக்கு பத்தாதுன்னு நம்ம ஜெய் ஊசோ ஜிம்மி ஊசோ இவனுங்களும் உள்ளே வந்துட்டானுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து கலைச்சி விட்டானுங்க மேட்சை. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஜெய் ஊசோ வந்து ஒரு ஸ்பேரை போட்டான். ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய சுனாமியை போட்டு ஈஸியாக வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து செவிச்சிட்டான். ஸோ நம்பவே முடியலைங்க ரோமன் ரெயின்ஸ் வந்து தோற்றதை. ஸோ இவனுக்கு எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு பெரிய தோல்வியை வந்து உருவாக்கிட்டானுங்க. ஆளே வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டார். ஸோ பிளட் லைன் வந்து திரும்ப உருவாகும்னு பார்த்தோம். பட் அது உருவாகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கஷ்டம்தான் இன்னும் பிளட் லைன் உருவாகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உமனுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஸோ இதுவுமே சொல்லக்கூடாது, நம்ம டிஃப்னி வெர்சஸ் ஸ்டெஃபனி வான்குயர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு மேட்ச் தான். நம்ம டிஃப்னி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ சுமார் ஒரு 300 நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாம்பியன் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி வான்குயர் இப்போ லாஸ்ட்டாக நடந்த கிளாஸின் பேரிஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க, சாம்பியன் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான தரமான மேட்ச் வந்து போய்கிட்டு இருந்தது. யார் வின் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஸோ நம்ம ஸ்டெஃபனி வான்குயர் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அதிகமாக செலுத்தியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றியை வந்து இந்த குரோன்ஜினில் பதிவு செஞ்சுட்டாங்க. பதிவு செஞ்சு பார்த்தீங்கன்னா குரோன்ஜினில் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரிங்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து கொடுத்துருந்தாரு. அடுத்ததாக ஜான்சினா எப்போ விடைபெறுவார் அப்படின்னு நினச்சி கொண்டிருந்தோம். அதற்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த குரோன்ஜில் மூலயமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து விடைபெறுகிறார். யார் கூட ஆப்போனண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் அவர் கூட பார்த்தீங்கன்னா விரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் கூட வந்து ஜான்சினா வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஜான்சினாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கவே இல்லை. இப்போ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டேரெக்டாக வந்து மேட்ச்சுக்கே வந்திருந்தார். வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம ரெஃப்ரியை வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா த ரியல் சாம்பியன், லாஸ்ட் மேன் சாம்பியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜான்சினா வந்து ஒரு விஷயம் பண்ணார். எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜான்சினாவால் தான் முடியும். ஸோ ஆப்பனண்ட்டாக இருக்கிற நம்ம ஏஜே ஸ்டைலுக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதை வந்து அங்கே சொல்ல சொல்லியிருப்பார். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரி ஏஜேவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புகழை வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஏஜே ஸ்டைலும் நம்ம ஜான்சினாவும் பார்த்திங்கன்னா அதர் ரெஸ்லர் அவங்களுடைய கிக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம அண்டர்டேக்கர் மாதிரி, ரேண்டி ஆர்டன் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து ட்ரை பண்ணியிருப்பார். நம்ம ஏஜே ஸ்டைலுமே ஜான் மைக்கிள் மாதிரி வந்து ஷாட்டெல்லாம் போட்டிருப்பார். ஸோ அவருடைய ஃபினிஷிங் கிக்கை வந்து போட்டிருப்பார் ஏஜே ஸ்டைலு. பட் நம்ம ஜான்சினா வந்து அதில் துள்ளி குதித்து எரிஞ்சிருவார். ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா அவருடைய ஃபினிஷிங் கிக்கை போட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைலை வந்து வின் பண்ணிட்டார். ஸோ நம்ம ரியல் சாம்பியன் ஜான்சினாவுக்கு கிடைத்த கடைசி வெற்றி இது. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா விடைபெறுவார்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் சாம்பியன் தான் சொல்லணும். நம்ம ஏஜே ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான ரெஸ்லரு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரியரை வந்து இதிலிருந்து முடிச்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஜான்சினா பிரியா விடைபெற்றார் நண்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரோன்ஜினில் ஒரு உமன் டேக் டீம் மேட்ச் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரிப்ளி, யோ ஸ்கை வெர்சஸ் குபிக்கி வாரியர்ஸ் ஆஸ்கா டீமு. பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வந்து ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராவில் ஒரு 2 வாரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இவங்களுக்குள்ள 2 பேர் இந்த 2 டீமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாறி மாறி தாக்கியிருந்தாங்க.
ஸோ இவங்களுக்கான ஒரு முடிவாக பார்த்தீங்கன்னா இந்த குரோன்ஜில்ல இந்த மேட்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ யார் அவங்களுடைய வந்து திறமையை நிரூபித்து வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் வந்து நாங்கள் பெஸ்ட்டு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உமன் டேக் டீமுக்கு மோத போகிறது எந்த டீமாக இருக்கும் அப்படின்றது மேட்ச் தான் இந்த மேட்ச்சு. ஸோ நம்ம யூஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பழியை வந்து நல்லாவே தீர்த்துக்கிட்டாங்க. நம்ம ஆஸ்காவை போட்டு வந்து செமையாக அடி வச்சுருப்பாங்க. ஸோ ரியா ரிப்ளி அண்ட் யூஎஸ்கே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றியை வந்து இந்த குரோன்ஜில்ல வந்து பதிவு செஞ்சுட்டாங்க. ஸோ புதிய ஒரு டேக் டீம் உமன் டேக் டீம் வந்து உருவாகிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த வரலாறு படைக்க காத்திருக்கும் நம்ம செத்ரோலினுடைய மேட்ச் தான். ஸோ நம்ம செத்ரோலின் வந்து பார்த்திங்கன்னா மாசா என்ட்ரி ஆகிறாரு. அங்கே கோடி ரோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகிட்டு பார்த்திங்கன்னா 2 பேருமே பெல்ட்டுக்கு முன்னாடி நின்று தான் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ யார் இந்த குரோன்ஜில் சாம்பியனை எடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப விஷயங்கள் வந்து பேசியிருப்போம். நம்ம செத்ரோலின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கூட கோடி ரோட்ஸை வந்து வின் பண்ணியிருக்க மாட்டார். கோடி ரோட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லேயுமே நம்ம செத்ரோலின் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து செத்ரோலினுக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்தை தந்திருந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமையில தான் பார்த்திங்கன்னா நம்ம செத்ரோலின் வந்து இருந்தார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் டீம் அவங்களுடைய இடையூறு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் எந்த இடையூறுமே இல்லை. நம்ம செத்ரோலினே பார்த்தீங்கன்னா அவருடைய திறமையால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கையிலே அணிந்திருந்தார் பார்த்தீங்களா, அந்த வாட்சை பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெற்றியை அடைஞ்சிருப்பார். நம்ம கோடி ரோட்ஸ் மூஞ்சிலே தாக்கியிருப்பார். தாக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றி புதிய ஒரு வெற்றியை வந்து இந்த குரோன்ஜில்ல வந்து எடுத்துட்டார். ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிங்கு பட் அவருடைய குரோன்ஜில் பெல்ட்டை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அங்கே செத்ரோலினுமே பேசியிருப்பார். ஸோ நான் சொன்னது மாதிரியே வந்து நான் நிரூபிச்சிட்டேன், கோடி ரோட்ஸை வந்து நான் சொன்னது மாதிரியே வீழ்த்திட்டேன் அப்படின்ட்டு அங்கே மைக்கை வாங்கிட்டு நம்ம பெர்த் மக்கள்கிட்ட வந்து பேசியிருப்பார். ஸோ நான் தான் வந்து கோட்டு அப்படின்றத வந்து அங்கே சொல்லியிருப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பியனுமே வந்திருப்பாங்க. நம்ம ஸ்டெஃபனி வான்குவீரும் வந்திருப்பாங்க, செத்ரோலினும் வந்திருப்பாங்க. அவங்களுடைய குரோன்ஜில் போஸ் அவங்களுடைய சாம்பியன்ஷிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா தரமாக நடந்து முடிஞ்சிருச்சு இந்த நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி.